நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் பிரதான இடம் வகிப்பது பொங்கல் திருநாள். நாள்தோறும் பாடுபட்டு உழைக்கும் உழவர்களுக்கும், உழவுக்கு பெரிதும் உதவி செய்யும் சூரிய பகவானுக்கும், மாடுகளுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகவே பண்டிகை உருவாக்கி கொண்டாடுவதுதான் இந்த இனிய தை பொங்கல் திருநாள். இந்த தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது சேனலில் பார்க்க போற முதல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருந்து மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதாவது நமது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 38 மாவட்டங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ அதோடைய ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறபடி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 வகையான பணிகள் பார்க்க போறோம். இந்த 4 வகையான பணிகள் பாத்தீங்கன்னா முதல் பணி மருத்துவம் வழங்குபவர், அதாவது டிஸ்பென்சர். 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிஃபார்ம் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. மாதம் 15,000 வரை சம்பளம் இருந்தாலே போதும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 10 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, தேர்ச்சி பெறாமல் இருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அப் டு 35 வயதுக்குள் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கலாம். மாதம் 8,500 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆயுஷ் மருத்துவ சித்தாப் ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு தேவையான படிப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்களே இருந்தாலே போதும். அதே மாதிரி 59 வயசுக்குள்ள இருப்பவங்க வந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். 40,000 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிகிச்சை உதவியாளர், அதாவது தெரபட்டிக் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்டிங்க்கு ஒரு காலிபணிகள் ஃபீமேலுக்கு மட்டும் தனியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சவங்க இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 59 வயசுக்குள்ள இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். மாதம் 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி, மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அதோட சான்றிதழ், விதவை அதோட சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டவர் அதோட சான்றிதழ், 3ஆம் பாலினர் இருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆதார் அடையாள அட்டை. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா 30/1/2025. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சொன்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு ஒண்ணு நேர்ல அனுப்பலாம், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி எடுத்துட்டீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், கடற்கரை சாலை, கடலூர் 607-001. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் 30/1/2025 சாயந்தரம் 5 மணிக்குள் ஒண்ணு நேரிலோ இல்லைன்னா தபால் மூலியமாவோ அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது என்று பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா 4 வகையான பணிகள் இருக்கனால 4 வகையான பணிகளுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த போஸ்டிங் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட தந்தை பெயரை கொடுத்துருங்க.
உங்களுடைய பிறந்த தேதி பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட கல்வி தகுதி அண்ட் மதிப்பெண் மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஜாதி என்னவோ அதோட உட்பிரிவு என்னவோ மென்ஷன் பண்ணி அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் அட்டை அடையாள அட்டை எண் வந்து மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து இருக்கணும். அப்படின்னாதான் உங்களுக்கு டைரக்டா வந்து எதுவா இருந்தாலும் மெசேஜ் மூலியமாவோ இல்லைன்னா இமெயில் மூலியமாவோ தெரிவிப்பார்கள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, அதே மாதிரி தேதி, சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணி 3/1/2025 சாயந்தரம் 5 மணிக்குள் அனுப்பணும் வந்து சொல்லிக்காங்க. இதே போல் உங்க ஊரு டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க வேலை தேடி கொண்டிருக்கிறீங்களா நண்பர்களே, நண்பிகளே? உங்களுக்கான வேலை எங்களது சேனலில் இருந்து உங்களை தேடி வந்து கொண்டுள்ளன. உங்களுக்கு வேலை வேண்டும் நினைத்தீர்கள் அப்படின்னா நமது சேனல்ல வந்து எவ்ரிடே நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லி சொன்னாலே போதும். அதுல வந்து ஏதாவது ஒரு வேலை வந்தாலே சரி நமது சேனல் வந்து உங்களுக்காக நாங்க வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். சமச்சீர் கல்வியின் அடிப்படையில தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுக்கிறோம். அதுல சப்ஜெக்ட் வரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கிறோம். டிஎன்பிக்கு அசஸர், ஏஇ, ஜேஏ போஸ்ட் தனியா வந்து கொடுக்கிறோம். போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ஜிடிஎஸ் போஸ்டிங், போஸ்ட்மேன் இதுக்கு எல்லாமே தனியாக கொடுக்கிறோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இது எல்லாமே தனித்தனி ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much. All the best for your career.